வணக்கம் மக்களே, வெல்கம் டு மோகன் ஆர்கானிக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மண்கலவையை பற்றி பார்க்கலாம். நம்ம மண்கலவையில் தோட்டத்து மண், செம்மண், காய்ந்த இலைகள், கரும்பு சக்கை, வேப்பமரத்து இலை, மக்கிய மாட்டு எரு, மக்கறதுக்கு லேட் ஆகிற தென்னை மட்டைகள், மரக்கட்டைகள். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 18x18 க்ரோ பேக் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு லேயர் தோட்டத்து மண்ணை ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை வீட்டு பக்கத்தில் காலியான இடத்துல ஏதாவது செடி வளர்ந்துருக்கும், அந்த செடியை பிடுங்கிட்டு அந்த மண்ணை எடுத்துக்குங்க. அந்த மண்ணில் உயிரோட்டம் இருக்கும். மக்கறதுக்கு லேட் ஆகிற தென்னை மட்டை, மரக்கட்டைகள் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்த லேயர் மக்கிய மாட்டு எரு. மக்கிய மாட்டு எருக்கும் காய்ந்த மாட்டு எருக்கும் வித்தியாசம் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த லேயர் தோட்டத்து மண். அடுத்த லேயர் காய்ந்த இலை சரகுகள். கரும்பு சக்கையை ஆட் பண்ணிக்கோங்க. கரும்பு ஜூஸ் கடையிலிருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கரும்பு சக்கை நுண்ணுயிர்களுக்கு ரொம்ப பிடித்த உணவு. காய்ந்த வேப்ப மரத்து இலையை ஆட் பண்ணிக்கோங்க. வேர்பூச்சியை கட்டுப்படுத்தும். இது ஏன் கம்மியாக கலக்கிறோன்னா, நுண்ணுயிர்களுக்கு கசப்புத்தன்மை பிடிக்காது. அதனால தான் வேப்ப இலையை கம்மியாக எடுத்துக்கிறோம். மறுபடியும் மக்கிய மாட்டு எரு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உனக்கு லைட்டிங் நல்லா தெரியும். நீ லைட்டிங்கை மறைச்சிக்கூடாது. ஓகே ஓகேவா? மறுபடியும் தோட்டத்து மண் ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டியா? இன்னும் ஒரு லேயர் அதேமாரி ஆட் பண்ணிக்கோங்க. கரும்பு சக்கை, காய்ந்த இலைகள், காய்ந்த வேப்பமரத்து இலைகள், மக்கிய மாட்டு எரு, தோட்டத்து மண். இப்போ நம்ம மேக் பண்ணுற இந்த மண்கலவை 1.5 இயர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ண தேவையில்லை. கருவேப்பிலை, மிளகாய், கத்திரிக்காய் இது போன்ற நீண்ட நாள் பயிர்களுக்கு இந்தமாரி மண்கலவை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்லி லிக்விட் ஃபர்டிலைசராக தான் கொடுப்போம். லிக்விட் ஃபர்டிலைசர்னால் பஞ்சகவியா, மீன் அமிலம், அமிர்த கரைசல், வேப்ப முன்னாக்கு கரைசல், வாழைப்பழ கரைசல், சுண்ணாம்பு கரைசல், இந்த மாதிரி கரைசலாக தான் நம்ம கொடுப்போம். கீரை மாதிரி செடிகளுக்கு 18x9 க்ரோ பேக், அதில் 2 லேயர், இந்த மாடல்லே 2 லேயர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு 6 மந்த்ஸ்க்கு வரும். 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் திருப்பி நீங்கள் மண்கலவை ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும்.
பார்த்தியா? மண்கலவை ரெடி மக்களே. இப்போ நம்ம அமிர்த கரைசல் கொடுக்கலாம். அமிர்த கரைசல் கொடுக்கறதுனால நுண்ணுயிர்கள் பெருக்கமடைந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க கரும்பு சக்கை, காய்ந்த இலைகள் இது எல்லாம் மக்க ஸ்டார்ட் பண்ணும். ஸோ 1 மந்த்க்கு அப்புறம் தான் இந்த மண்கலவையை நம்ம யூஸ் பண்ண முடியும். 1 மந்த் வரைக்கும் 3 days ஒன்ஸ் தண்ணி விட்டுட்டே வாங்க. 10 days ஒன்ஸ் அமுத கரைசல் இல்லை புளிச்ச மோர் கொடுத்துட்டு வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.